ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் சினிமாஸ். நான் உங்கள் சுபாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தில் எப்படி நம்ம சூரியனால் பூமி அழியுது, அதை நம்ம மக்கள் காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இதோட கதை. இந்த படத்தோட பேர் தான் த வாண்டரிங் எர்த் 2. ஓகே காய்ஸ், வாங்க நம்ம இப்போ படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சயின்டிஸ்ட்டை காட்டுறாங்க. அவர் நம்ம பார்க்குறது கேட்குறது எல்லாம் எலக்ட்ரிக் சிக்னலாக நம்ம பிரெயினுக்கு போய் உணர வைக்கிறதால தான் நடக்குது. ஸோ நம்ம அந்த எலக்ட்ரிக் சிக்னலை ஒரு ஒயர் மூலமாக ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணிட்டா டிஜிட்டலாக சாவே இல்லாமல் வாழலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கட் பண்ணால் ஒரு ஊரே அழிகிறத காட்டுறாங்க. சுனாமி, நிலநடுக்கம், எரிமலை வெடிப்புன்னு ஒரு ஊரே நாசமாகிறத காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்குள்ளே நம்ம ஹீரோ அவனோட கமாண்டர் கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் ஒரு பழைய கிராஷ் ஆன ஹெலிகாப்டர் கிட்ட போகிறாங்க. அப்போ அந்த கமாண்டர் கீழே அந்த மண்ணை தொட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத சகோதரி, உன் பையன் இப்போ நல்லா வளர்ந்து ஆர்மியில் ட்ரெயினியாக சேர்ந்துட்டான், உன்னோட பேரை அவன் காப்பாற்றுவான்னு சொல்கிறான். ஸோ இப்போ தான் நமக்கு தெரியுது, பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அம்மா இங்கே தான் இறந்து போயிருக்காங்கன்னு. ஆர்மிக்காரன்னா சாதாரண ஆர்மிக்காரங்க இல்லைங்க, விண்வெளியில் போராடுற ஆர்மிக்காரன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அந்த பூமியை நகர்த்துற ப்ராஜெக்டில் நம்ம தலைவனும் இருக்கான். இவங்க 2 பேரும் டக்குன்னு ஒரு ஜெட்டில் ஏறி கிளம்புறாங்க. இவங்க போகும்போது சைடில் ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்குது. அது என்னன்னு பார்த்தா அதுதான் ஃபஸ்ட்டு உருவாக்குன பூமியை நகர்த்துற மான்ஸ்டர் இன்ஜின். அதுக்கு இவங்க மூவிங் மவுண்டன் ப்ராஜெக்ட்னு நேமே வச்சுருக்காங்க. இந்த இன்ஜினை பூமியோட எல்லா சைட்லேயும் வச்சு மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணி பூமியை மூவ் பண்ணுறது தான் இவங்க பிளானு. பட் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா, இவங்க பூமியை மூவ் பண்ணணும்னா அதுக்கு நிலாவோட கிராவிட்டிலேருந்து பூமியை மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, நிலாலையும் இன்ஜினை செட் பண்ணி பூமியையும் நிலாவையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ப்ராஜெக்ட் பிடிக்காத மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஸ்டாப் பண்ண சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதில் சில பேர் தீவிரவாதிகளாகவே மாறுறாங்க. அதே டைமில் வேர்ல்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் தலைவர்கள் எல்லாம் மீட்டிங் போட்டு இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லை ட்ராப் பண்ணலாமான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஆசியாவோட தலைவர் அவர் என்ன சொல்லுவார்னா, இதை நம்ம பண்ணியே ஆகணும், பிகாஸ் இன்னும் 3 மாதத்தில் சூரியனோட முதல் புயல் வரப்போகுது, அதுக்குள்ளே நம்ம இதை முடிச்சே ஆகணும்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் ஹீரோ மாதிரி ரெக்ரூட் பண்ண நிறைய பேர் வராங்க. அப்போ வெளியே மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த தீவிரவாதிகளில் சில பேர் உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, பெட்ரோல் பாம் வீசுகிறாங்க. அதை வீச வரும்போது டக்குன்னு அதுலேருந்து ஒரு பொண்ணு உள்ளே வந்து அவனை போட்டு அடி பொலன்னு பொழக்கிறா. அது யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம ஹீரோயின் டூடு. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, யாருடா இந்த பொண்ணு, வாழ்ந்தா இவ கூட தான்டா வாழணும் அப்படின்னு இமேஜினேஷனில் போய் குழந்தை குட்டின்ட்டு பெரிய கற்பனைக்கு போயிடுவாங்க. இப்படிலாம் அவன் யோசிச்சுட்டு நடந்து உள்ளே வரான். உள்ளே வரும்போது பூமியிலேருந்து ஸ்பேஸ் வர இருக்க லிஃப்ட்டை பார்க்குறான். அந்த லிஃப்ட்டில் எல்லோரும் ஏறி உட்காடுறாங்க. அது போகிற ஸ்பீடில் பாதி பேருக்கு பேண்ட்லேயே போயிடுறானுங்கன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஸ்பீடில் போகுது. இது ஒரு பக்கம் நடக்க, புதுசாக வர எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து டெவலப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ என்னடானா காதலை ஒரு பக்கமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோ ரோஸ் பொக்கை எடுத்துகிட்டு ஹீரோயின்ட்டு கொடுக்க போவான். அப்போ அவங்க 2 பேரும் ஸ்பேஸ் லிஃப்ட்டில் இருப்பாங்க. திடீர்னு டோர் லாக் ஆகுது. யாரா பண்ணதுன்னு பார்க்கும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. உள்ள ஆள் இருக்க தெரியலையா, கதவை திறங்க நம்ம கத்திக்கிட்டு இருக்க. அதே டைமில் கீழே அவங்க பேஸில் இருக்க எல்லா ட்ரோனும் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் என்னடானா ஆட்டோமேட்டிக்காக பறக்குது. இவங்க கீழே வந்துக்கிட்டு இருந்த ஸ்பேஸ் லிஃப்ட்டு அகைன் மேலே போகுது. நம்ம ஹீரோ பார்க்குறான், ஆப்போசிட்டில் சில பேர் இவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே அந்த தீவிரவாதிங்க டீமு. அப்புறம் தான் தெரியுது இவங்க ஸ்பேஸ் லிஃப்ட்டை ஹைஜாக் பண்ணி அவங்க கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்கன்ட்டு. அதே டைமில் கீழே இருக்க ட்ரோன்ஸையும் இவங்க தான் சிஸ்டம் ஹேக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இவங்க பேஸையே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஹைஜாக் ஆகிட்டாங்கங்கிறது அப்புறம் தான் தெரியும். கீழே ஒரு மினி வேர்ல்டு வாரே நடந்துகிட்ருக்கும். இங்கே மேலே என்ன நடக்குதுன்னா, நம்ம மாறு வேஷத்தில் வந்த கேங் சில பேர் இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்டோட டேக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த டேக்ஸ் எதுக்குன்னா, அதை வச்சு தான் இவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஐடென்டிட்டி மட்டும் இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஐடென்டிட்டியை வச்சு இவங்களே ஒரு மிஷினில் போட்டு ஒரு ஃபேக்கான ஐடி கார்டை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. இதையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ அண்ட் அவங்க கூட இருக்க க்ரூ எல்லாத்தையும் அந்த ஸ்பேஸ் லிஃப்ட்லேயே ஒரு ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு இவங்க போகிறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த லிஃப்ட்டில் இருக்க ஒருத்தரோட கண்ணாடியை வாங்கி அதை சூரிய வெளிச்சத்தில் காமிச்சு அந்த போர்டை ஷார்ட் சர்க்யூட் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் அவங்க கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு 3-4 பேர் போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் நானும் வரேன் அப்படின்னு போகும்போது நம்ம ஹீரோயினை உள்ளே வச்சே லாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ நீ உள்ளே சேஃபாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். உள்ளே போனால் அந்த டெரரிஸ்ட் கேங்கு நம்ம ஹீரோ அண்ட் டீமை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. எல்லாருமே நாக் அவுட்டு. நம்ம ஹீரோ மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கான். இது எல்லாம் ஸ்பேஸ் லிஃப்ட்டில் நடக்கும்போது கீழே வெளியே ஒரு குட்டி உலகப்போரே நடந்துக்கிட்டு இருக்கு.
அந்த ட்ரோன்ஸோட அட்டாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம டீமே திணறிக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் ஜெட்டை வச்சு அடிக்கலான்னு பார்த்தா நம்ம ஜெட்டையும் ஹேக் பண்ணி இப்போ நம்ம அடித்தா நம்ம ஆளுங்களுக்கே அடி விழுற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பானுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ண ஒரே வழி ரிவர்ஸ் ஹேக் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல 550Cன்னு ஒரு கம்ப்யூட்டரை வெளியே எடுக்கிறாங்க. பட் அதெல்லாம் இவங்க பண்ணுறதுக்குள்ள ஹேக் மேலே ஹேக்காக போட்டு ஏதோ தீபாவளி ராக்கெட் விட்ற மாதிரி 30-40 ராக்கெட்டை பறக்க விடுறானுங்க. அந்த மிசைல் எல்லாம் டைரெக்டாக நம்ம ஸ்பேஸ்க்கு போகிற லிஃப்ட்டை தான் டார்கெட் பண்ணுது. அந்த லிஃப்ட் கூட இதை அட்டாச் பண்ணிட்டா அந்த லிஃப்ட் டைரெக்டாக நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகும்போது இந்த லிஃப்ட்டோட சேர்ந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனும் வெடிச்சிரும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளானு. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா இந்த மொத்த பிளானுமே ட்ராப் ஆயிரும் அப்படிங்கிறதுனால தான் இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தடுக்கணும்னு நம்ம ஹீரோ கூட ஃபஸ்ட்டு வந்தாரே ஒரு கமாண்டர், அவரும் அவர் டீமும் இந்த மிசைலை துரத்திட்டு போகிறாங்க. பட் எல்லா மிசைலையும் ஸ்டாப் பண்ண முடியலை. அதில் ஒரு மிசைல் டைரெக்டாக போயிட்டு ஸ்பேஸ் லிஃப்ட் 9 போய் அட்டாக் பண்ணுது. அந்த லிஃப்ட் அப்படி மொத்தமாக பிளாஸ்ட் ஆகி கீழே விழுது. பட் நம்ம ஹீரோ போகிற லிஃப்ட்டில் இன்னும் சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம ஹீரோ எல்லாரையும் போட்டு பொளந்து எடுக்கிறான். அதே டைமில் 4th லிஃப்ட்டில் இன்னொரு மிசைல் போய் அட்டாச் ஆக அந்த லிஃப்ட் டைரெக்டாக போய் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நிற்க மொத்த ஸ்டேஷனுமே வெடிச்சு செதறுது. எல்லா ஹேக்கும் ரிவர்ஸ் ஆக எல்லாமே கண்ட்ரோலுக்கு வருது. அண்ட் மேலே போகிற ஸ்பேஸ் லிஃப்ட் கீழே இறங்குது. பட் நம்ம ஹீரோ இருக்க செகண்ட் லிஃப்ட்டில் இன்னும் சண்டை போய்கிட்டே தான் இருக்குது. ஹீரோயின் நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அயன்மேன் க்ளவுஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அதை மாட்டிட்டு வந்து விண்டோ உடைச்சிட்டு செவிலே ஒன்று வைப்பா. அப்படியே ஒருத்தனுக்கு ஒரு ஒரு அப்பர் கட்டை போடுவா பாருங்க. போட்டு இவளும் ஹீரோவுக்கு ஈக்குவலாக மாசாக ஒரு ஃபைட்டை போட்டு இங்கே சண்டை போயிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்பேஸில் இப்படி தரை இறங்கும். அப்படியே அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனும் நொறுங்கி அப்படியே பூமியில் விழும். கிட்டத்தட்ட இதில் 3500 பேருக்கு மேலே இறந்து போயிடுவாங்க. இது நடந்து சில மாதங்களில் ஒரு மீட்டிங் போட அமெரிக்காவோட தலைவர் வந்து எங்கள் நாட்டில் இருக்க யாருக்குமே இந்த மூவிங் மவுண்டன் ப்ராஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, அவங்களுக்கு இது நம்பிக்கையே போயிருச்சு, இன்னும் 100 இயர்ஸ்க்கு அப்புறம் வரப்போகிற ப்ராஜெக்ட்டுக்கு ஏன் நம்ம இப்போவே இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்ல, ஏசியாவோட தலைவர் ஸ்பேஸ்ல இருந்து பூமியை எடுத்த ஒரு ஃபோட்டோவை காமிச்சு, இதுதான் நம்ம அம்மா, உங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா நீ விட்டு போயிருவியா, என்னால் இந்த தாயை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சென்டிமெண்டலாக பேசி ஏசியா தலைவர் பூமியில் இருக்க சிறப்பான சயின்டிஸ்ட்டுகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் வச்சு நிலாவுக்கு கூட்டிகிட்டு போவார். பூமியில் இருக்க மாதிரியே நிலாலையும் திறமையான சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அதில் ஒருத்தன் தான் கம்பேனஸ். ஒரு ரோபோல உருவான ஒரு நாய்க்குட்டியை பெட்டா வச்சுட்டு அதுக்கிட்ட பேசிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் 550Aன்னு ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து அதில் ஒரு சிப்பை மாட்டி அவரோட பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ பூமியிலிருந்து வந்த நம்ம சயின்டிஸ்டில் நிலாவில் லேண்ட் ஆகுறாங்க. அவங்க சும்மா ஒன்றும் வரல, இவங்க கிட்ட இருக்க 550Aவோட அட்வான்ஸ் வெர்ஷனான 550C கம்ப்யூட்டரை கொண்டு வராங்க. இந்த கம்ப்யூட்டரில் வச்சு நம்ம மனிதர்களோட யூஸ் இல்லாமையே இந்த இன்ஜின்ஸை ரெடி பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் அந்த சயின்டிஸ்ட் பூமியிலேருந்து வரும்போது இந்த சயின்டிஸ்ட் ஆர்கனைசேஷன் ரூல் படி அவங்களோட மெமரி பேக்கப்பை எடுத்துகிட்டு வராரு. ஒருவேளை அவங்களுக்கு தேவைப்பட்டா அவங்க அதை பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த பேக்கப்பை அவர் கையில் கொடுக்குறாரு. 3 மாதம் தொடர்ந்து இவங்க நிலாலே தங்கி இருந்து வேலை பார்க்குறாங்க. அப்போது ஒரு நாள் நம்ம கம்பேனஸ் அவரோட பொண்ணுக்கிட்ட ஒரு சிப்பை யூஸ் பண்ணி பேசுவார்ல, அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கதறி அழுது. என்னன்னு பார்க்கும்போது அந்த வீடியோ மறுபடியும் 2 நிமிஷம் கழிச்சு அகைன் நார்மலாக ப்ளே ஆகுது. ஸோ நம்ம சயின்டிஸ்ட் இதை பார்த்துட்டு அந்த கம்ப்யூட்டரை உடனே லாக் பண்ணுறாரு. உடனே நம்ம கம்பேனஸ் கேட்குறான் நம்ம சயின்டிஸ்ட்டை, இந்த டிஜிட்டல் லைஃப் ப்ராஜெக்டை நம்ம கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு சயின்டிஸ்ட்டு, இல்லை அதை பேன் பண்ணிட்டாங்க, பிகாஸ் மக்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும், டிஜிட்டலாக வாழ முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் ரியல் லைஃப்பில் வாழ யார் ரெடியாக இருப்பான்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம கம்பேனஸ் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. அதில் வந்து அவர் ஒய்ஃபு அவர் பொண்ணு எல்லாரும் ஒரு தீம் பார்க் போகலான்னு பேசிட்டு காரில் போய்கிட்டே இருக்காங்க. போகும்போதே அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்புறம் அந்த பொண்ணும் அவர் ஒய்ஃபும் அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. பட் அந்த பொண்ணு இறக்குறதுக்கு முன்னே அந்த பொண்ணோட மைண்டை டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் மாமா இப்போ பூமியிலேருந்து வந்தாரே, அவர் தான் அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். பட் அந்த ஆராய்ச்சி வந்து அப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். இருந்தாலும் அவர் அதை பண்ணலான்னு சொல்லி அந்த பொண்ணோட மைண்டை டிஜிட்டல் லைஃப்பில் ஆட் பண்ணுறாரு. அதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால அந்த 2 மினிட்ஸ் லைஃப் சைக்கிள்லேயே அந்த பொண்ணு மாட்டிக்கிறா. ஸோ நம்ம கம்பெனஸ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 550C கம்ப்யூட்டர் என்கிட்ட கொடுங்க, இந்த ப்ராஜெக்டை நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, இந்த நிலா ப்ராஜெக்ட்டுக்காக தான் நான் உன்ட்ட 550CAவே கொடுத்தோம், ஸோ நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படாத, வந்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அதை கொடுக்காம போயிடுறாரு. இப்படிலாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு நாள் ஒரு சோலார் புயல் உருவாகுது. அந்த புயல்னால எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே புகஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே ஒரு பங்கருக்குள்ளே போய் ஒளிகிறாங்க. பட் இவங்க எடுத்துகிட்டு வந்த 550C கம்ப்யூட்டர் மட்டும் அந்த சோலார் புயலில் மாட்டிக்குது. ஸோ அந்த கம்ப்யூட்டர் வந்து புகஞ்சு போயிடுது. இப்போ நம்ம கம்பேனஸ் ஒரு ஐடியா சொல்கிறாரு. என்னென்னா, நான் உங்களுக்கு 550Aவை கொடுக்குறேன், அந்த கம்ப்யூட்டரை வச்சு நீங்கள் இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஆனால் அதுக்கு ஒரு டீல் போடுறாரு. என்னன்னு பார்த்தா, நீங்கள் அடுத்தடுத்து உருவாக்குற கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் நீங்கள் என்னை சேர்த்துக்கணும். இதை யூஸ் பண்ணி தன்னோட குழந்தையோட டிஜிட்டல் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறான் நம்ம கம்பானஸ். அவரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. 550 வச்சு நம்ம சயின்டிஸ்ட் நிலாவை நகர்த்தலாம் அப்படின்னு அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நிலாவும் 0.3 ஆர்க் நேனோ செகண்ட் நகருது. இதெல்லாம் பத்தாம இவங்க டக்குன்னு பூமியையும் நகர்த்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் இவங்க நினச்ச மாதிரி மூவ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம மூவிங் மவுண்டன் ப்ராஜெக்டில் மெதுவாக மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. 550 யூஸ் பண்ணி அதே டைமில் பூமியோட அண்டர் கிரவுண்டில் புதுசாக நகரங்களை உருவாக்குறாங்க. எதுக்குன்னா சூரியன்லேருந்து பூமி தள்ளி போகும்போது பூமி குளுமையாக மாறும். ஸோ மக்கள் வாழ்கிறதுக்காக அண்டர் கிரவுண்டில் பில்டிங்ஸை கட்டுறாங்க. அதே டைமில் மக்களை நிறைய பேருக்கு இந்த சூரியனோட ரேடியேஷனால் கேன்சர் வர ஸ்டார்ட் ஆகுது. பட் நம்ம மூவிங் மவுண்டன் ப்ராஜெக்ட் மட்டும் காட்டுத்தனமாக மூவ் ஆகிட்டு இருக்குங்க. நாட்கள் உருண்டோட 550 அண்ட் சியா இருந்த கம்ப்யூட்டர் இப்போ 550 வர வந்துருச்சு. ஸோ எல்லாரும் டிஜிட்டல் லைஃப்பை சப்போர்ட் பண்ணாமல் இந்த மூவிங் மவுண்டன் ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் புதுசாக பேர் வைக்கிறாங்க. அதுதான் த வாண்டரிங் எர்த். இப்போ நம்ம 2058 இருக்கோம். உலக தலைவர்கள் எல்லாம் ஒரு மீட்டிங்கில் இருக்க அங்கே ஒரு ஃபோட்டோ ப்ளே பண்ணுறாங்க. அது 1980 உள்ள ஃபோட்டோ. அதில் 2044ன்னு இருக்குது. அந்த வருஷம்தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணாங்க. இப்போ அதுலேயே 2058ன்னு இருக்குது. ஸோ இவங்களுக்கு புரியுது இந்த வருஷமும் ஏதோ சம்பவம் இருக்குது. எல்லாம் பீதியில் இருக்காங்க. அண்ட் இந்த வருஷம்தான் அந்த நிலாவை மூவ் பண்ணணுங்கிற பிளானும் இருக்குது. ஸோ மக்கள் எல்லாம் மிஷின் நிலா அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே டைமில் நம்ம ஆர்மியில் ட்ரெயினியாக போன நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. எல்லாம் டிஜிட்டலாக மாறினதுனால நம்ம ஹீரோவுக்கு வேலைலாம் போய் அவனும் டூடுவும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. இப்போ அந்த குழந்தை நம்ம டூடுவோட விக்கை தட்டி விடும் போது தான் தெரியுது நம்ம சோலார் ரேடியேஷனால் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த கேன்சர் வந்துருச்சு அப்படின்ட்டு. நம்ம கம்பேனஸ் அண்ட் சயின்டிஸ்ட்டை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பூமிக்கே இன்டர்நெட் கொடுக்குற பெய்ஜிங் இன்டர்நெட் சென்டருங்கிற இடத்துல வேலை பார்க்குறாங்க. பட் நம்ம கம்பேனஸ் தன்னோட குழந்தையோட லைஃப்பை டிஜிட்டலாக மாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நம்ம சயின்டிஸ்ட், டேய் ஒன்றும் நெட் சென்டரில் வேலை பார்க்கல, நீ பாட்டுக்கு உன் சிப் எடுத்து அங்கே மாட்டின மாதிரி இங்கே மாட்டிட்டு போயிடாத, அப்புறம் நம்ம 2 பேரையும் ஜெயிலில் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம கம்பேனஸோ தன்னோட மகளோட லைஃப்பை எப்படியாவது டிஜிட்டலாக மாற்றணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. 550 யூஸ் பண்ணி இந்த பேக்கப் அதில் போட்டால் எல்லாமே நினச்ச மாதிரி நடக்கும்னு பிளான் பண்ணுறாரு. அதுக்கான ரிசர்ச்லையும் இறங்குறாரு. எல்லாம் நடக்கும்போதே நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் வேலைக்கு வந்திருப்பான். பட் இந்த டைம் 550 தான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம். நீ ஏன் இந்த வேலைக்கு வந்த அப்படின்னு கேட்க, எனக்கு இந்த வேலை கிடைச்சா தான் என் பையனுக்கு அண்டர் கிரவுண்டு போகிறதுக்கு பாஸ் கிடைக்கும், அவன் கூட என் ஒய்ஃபும் அவனை பார்த்துக்க போயிடுவான்னு சொல்லி எதெல்லாமோ பேசுவான். பட் அதுக்கு அந்த மிஷின் சொல்லும், உன்னோட ஒய்ஃப் வந்து இன்னும் 84 டேஸில் செத்துருவா, அவளை அனுப்புறதுக்கு பதிலாக உன் மாமனார் அனுப்பு, அவரே அந்த குழந்தைய பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்ல இவன் எமோஷனல் ஆகி கத்துவான். உடனே அந்த கம்ப்யூட்டர், பாத்தியா நீ இதுக்கெல்லாம் கோவப்படுற, நீலாம் அதுக்கு செட் ஆக மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுரும். அந்த கம்ப்யூட்டர் யாரையுமே செலக்ட் பண்ண ரெடியாக இல்லாத மாதிரி இருக்கும். அங்கேருந்து கிளம்புன நம்ம ஹீரோ டேரெக்டாக நம்ம ஹீரோனை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போவான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நீ என்னை பற்றி கவலைப்படாத, நீ உன்னோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்ப, அவனும் போகாமல் சரி ஓகே நான் இங்கேயே இருந்து உன்னை பார்த்துக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிடுவான். அப்படியே நைட் ஆகுது. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம கம்பேனஸ் நைஸாக 550 ஒரு கம்ப்யூட்டரை ஆட்டே போட்டுறாரு. போட்டுட்டு கிட்ட இருக்க சிப்பை எடுத்து மாட்டுறாரு. 14 வருஷம் கழிச்சு தன்னோட பொண்ணை மறுபடியும் பார்க்குறாரு. இவர் சிப்பை மாட்டினதும் போலீஸ்க்கு இன்டிமேஷன் போகுது. ஸோ அவங்களும் இவரை ட்ரேஸ் பண்ணிட்டு இவர் இருக்க இடத்த தேடி வந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து டோரை ஓப்பன் பண்ணுன்னு சொல்ல இவன் கேட்காம அவன் பொண்ணோட பேக்கப்பை சர்வரில் சிங்க் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ அங்கே வந்த சயின்டிஸ்ட், டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் கேட்காம நம்ம கம்பானஸ் என்ன பண்ணுறாருன்னா அவர் பொண்ணோட மெமரியை அந்த சர்வரில் சிங்க் பண்ணுறாரு. சிங்க் ஆனதும் நிலாவில் இருக்க இன்ஜின் தன்னால் மால் ஃபங்க்ஷன் ஆகி ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நம்ம கம்பானஸை டோரை உடச்சி ஷாக் கொடுத்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அந்த இன்ஜின் ஸ்டாப் பண்ண முடியல. அது தன்னால் ரன் ஆகி பிளாஸ்ட் ஆகுது. ஆசியா தலைவர் கடலோரமாக இருந்து அதை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ பெரிய சுனாமி ஒன்று ஃபார்ம் ஆகும். அது எப்படி வந்துச்சுன்னா மூனோட கிராவிட்டி சேஞ்சினால சுனாமி ஃபார்ம் ஆகிருக்கும். பட் அங்கே இருந்த ரோபோட்ஸ் அவரை அதிலேருந்து காப்பாற்றிருக்கும். அதே டைமில் ஹாஸ்பிட்டலில் இருக்க நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் வருது, இமிடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஹீரோ ஏதோ சம்பவம் ஸ்டார்ட் ஆகிட்டு போலையேன்னு யோசிக்க, நிலாவை சுற்றி வெடித்த பாறை எல்லாம் பூமியை பார்த்து வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம சயின்டிஸ்ட் பூமியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, அதை ஓப்பன் பண்ணால் பூமி தர்பீஸ் பழம் மாதிரி ரெண்டாக பொழந்துரும். பிகாஸ் நாம் இன்னும் நிலாவோட கிராவிட்டி ஃபோர்ஸில் தான் இருக்கோம்னு சொல்கிறாரு. அண்ட் நம்மக்கிட்ட வெறும் 5000 இன்ஜின் தான் இருக்குது. இன்னும் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு 5000 இன்ஜின் வேணும். அதை கட்டுறதுக்கே பல மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. அதில் நம்ம ஆசியா தலைவர் இந்த அழிவுலேருந்து மக்களை காப்பாற்ற எல்லாரையும் அண்டர் கிரவுண்டுக்கு அனுப்பலான்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ அண்ட் மற்ற ஆஸ்ட்ரோ வீரர்கள் எல்லாரும் ஸ்பேஸுக்கு போக ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ அவனோட குழந்தைய மாமனார் கூட அண்டர் கிரவுண்டுக்கு அனுப்பிட்டு அவனை ஏக்கத்தோட பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா யார் இருந்தாங்கன்னா நம்ம கமாண்டர் மாமா, அதாவது நம்ம ஹீரோவோட சீனியர்,
அவர் உள்ளே இருந்துட்டு எப்படி இருக்கோம் ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்க அவன் ஒய்ஃப் இறந்தது இப்போ காட்டுறாங்க. கேட்டு நம்ம கமாண்டர் மாமா அவனுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அதே டைமில் இப்போ ஸ்பேஸில் என்னன்னு பார்த்தா இன்னும் 50 மணி நேரத்தில் நிலாவோட உடஞ்ச பீஸ் மட்டும் இல்லை, மொத்த நிலாவே பூமியில் வந்து மோத போகுது. அதை இவங்க உடைக்கிறது தான் இவங்களோட மொத்த பிளானுமே. ஸோ இதை பண்ணுறதுக்கு உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலேருந்து நியூக்ளியர் பாம்பை அவங்களாவே முன் வந்து கொடுக்குறாங்க. நம்ம சயின்டிஸ்ட் ஜெயிலில் போய் நம்ம கம்பெனஸை பார்க்குறாரு. நம்ம பெய்ஜிங் நெட்வொர்க் மொத்தமாக கடலில் மூழ்கிட்டு இந்த நியூக்ளியர் மிசைலை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நெட்வொர்க் தேவை, அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு உன்னோட உதவி வேணும்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்ட் நம்ம கம்பெனஸை கூப்பிடுறாரு. ஃபஸ்ட்டு நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த மெமரி சிப்பை காமிச்சு இதுக்காக நீ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோ அண்ட் டீம் நியூக்ளியர் மிசைலை நிலாவில் போய் பிளான் பண்ணுறாங்க. அதே டைமில் அந்த நியூக்ளியர் மிசைலுக்கு நிறைய பாஸ்வேர்ட் இருக்கும். அது அவங்கவுங்க நாட்டோட லாங்குவேஜில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு பேஸை ரெடி பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பாம்பை ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த நிலா பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனையே இவங்க ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணி மொத்தமாக இதை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிறதான் இவங்க பிளானே. நம்ம பூமியில் இருக்க இன்ஜின் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அந்த நிலா உடஞ்சி நம்ம பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பூமி அங்கேருந்து நகர்த்தி கொண்டு போகிறது தான் இவங்க பிளானு. பட் அப்படி நகர்த்துறதுக்கு நமக்கு இன்டர்நெட் தேவை. அந்த இன்டர்நெட் சரி பண்ணணும்னா 3 சென்டரை இன்டர்நெட்டில் ஆன்லைன் ஆக்டிவேட் பண்ணணும். அதில் முக்கியமான சென்டர் தான் பெய்ஜிங். அங்கே வந்து நம்ம கம்பேனஸும் நம்மளோட சயின்டிஸ்ட் மாமா 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. ஸ்பேஸ்லேயும் நம்ம ஹீரோ டீம் போய் அந்த நியூக்ளியர் பாம்பை எல்லாம் ப்ளேஸ் பண்ணுறாங்க. போகும்போதே நிறைய ஸ்பேஸ்ஷிப்பில் நிலாவோட அந்த பாறை எல்லாம் மோதி பிளாஸ்ட் ஆகுது. இவங்க நிலாவில் வெடிக்க வைக்க மொத்தம் 900 பாம்ஸ் வைக்கணும். ஆனால் இவங்க 895 பாம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க 5 பாம்பை வந்து நம்ம ஹீரோவோட டீம் வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. போகும்போதே ஒரு நிலாவோட பாறை வந்து ஒன்று மோதி அந்த ஸ்பேஸ்ஷிப் உடஞ்சி இவங்க எல்லாமே நிலாவில் விழுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான், நீங்கள் எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் ஒரு எஸ்கேப் கேப்சலில் போட்டு அனுப்பிட்டு நான் அந்த பாம்பை எல்லாம் நானே ப்ளேஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இவன் தனியால் நிலாவில் நடந்து போயிட்டுருப்பான். நம்ம சயின்டிஸ்ட்டும் கம்பேனஸும் கடலுக்குள்ளே போய் அந்த பெய்ஜிங் சென்டருக்கு போகிறாங்க. உள்ளே போயிட்டு நீ கம்ப்யூட்டரை பார்த்துக்கோ, நான் சர்வரை போய் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போக அந்த டோர் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாமல் முக்கால்வாசி க்ளோஸ் ஆகியிருக்கும். ஸோ தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இவர் அங்கே சரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே இவர் காலில் வந்து ஒரு பெரிய மிஷின் வந்து விழுந்துடும். அதனால் ரொம்ப நேரம் அதில் மூவ் பண்ண முடியாது. தண்ணியும் அதிகமாகிட்டே இருக்கும். மேலே வந்து என்ன பண்ணுவார், கம்பேனர்ஸ்கிட்ட ஒரு கீயை கொடுத்துட்டு இதான் லாஸ்ட் செட் ஆஃப் கீ, இதை நான் போடலை, இதை மட்டும் நீயே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தண்ணிக்குள்ளே மூழ்கி நாட்டுக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்ணிட்டு அப்படியே செத்து போயிடுவார். நிலாவிலேருந்து வந்த பாறை எல்லாம் பூமியில் விழுந்து பூமியை நாசம் பண்ணிட்டு இருக்க கீழே இருக்க டீமால் அந்த நியூக்ளியர் மிசைலோட டீகோடையும் பண்ண முடியலை. ஸோ நம்ம கமாண்டர் மாமா டீமை கூப்பிட்றாங்க. அவர் வந்துட்டு ஏசியா ஸ்குவாட்ரன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சல்யூட் பண்ணுறாங்க. ஏசியா ஸ்குவாடில் இருக்க 50+ எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல யாருமே யோசிக்காமல் எல்லாருமே வெளியே வராங்க. இவங்க எல்லாரும் சூசைட் மிஷினுக்கு ரெடி ஆகிறாங்க. அதாவது இவங்களால் டீகோட் பண்ண முடியாததுனால டேரெக்டாக அங்கே போய் மேனுவலாக பக்கத்தில் இருந்தே அந்த பாம்பெல்லாம் வெடிக்க வைக்கிறதா இவங்க பிளான். இவர் சொன்னதை பார்த்து மற்ற நாட்டில் இருக்கவங்களும் அந்த 50 இயர்ஸுக்கு மேலே இருக்க எல்லாரும் அவங்களாவே முன் வந்து இந்த சூசைட் பிளானுக்கு ரெடி ஆகுறாங்க. இவங்க எல்லாம் கிளம்பி நிலாவுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே அதுக்குள்ளே நம்ம ஹீரோ எல்லா பாம்பையும் ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பான். இவனை பார்த்ததும் நம்ம கமாண்டர் மாமா என்ன பண்ணுவார், அவனை ஒரு கேப்சலில் போட்டு அடைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி அங்கேருந்து எஸ்கேப் பண்ணி விட்டுருவாரு. நம்ம ஹீரோவும் எஸ்கேப் ஆயிடுவான். இங்கே நம்ம கம்பேனஸ் அந்த கீயை போடுறதுக்குள்ளே கழுத்து வர தண்ணி வந்துடும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சிப்பை எடுத்து மாட்டி அவன் குழந்தைகிட்ட செல்லம் இந்த கீயை ஏன் வச்சுக்கோ, இந்த உலகத்தை நீ தான் காப்பாற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த தண்ணியிலே மூழ்கி செத்து போயிடுவான். இதை பார்த்து அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைக்கு பின்னாடி இருக்க டோர் ஓப்பன் ஆகும். என்னென்னு பார்த்தா நம்ம கம்பேனஸ் உள்ளே வந்துடுவான். என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் தெரியும், நம்ம கம்பேனஸ் அவனோட சிப்பை வந்து சர்வரில் ஆட் பண்ணியிருப்பான். ஸோ அவனோட டிஜிட்டல் லைஃப்பில் அவன் பொண்ணு கூட போயிருப்பான். இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு என்னம்மா அந்த கோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை டைப் பண்ணி இங்கேருந்து இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுத்துருவான். இவங்க எல்லாம் உடனே அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண நம்ம கமாண்டர் சைடில் இருந்து ஒவ்வொருத்தராக அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ணுவாங்க. கடைசி நம்ம கமாண்டரும் நம்ம பூமியை பார்த்த மாதிரியே லாஸ்ட் பிளாஸ்ட் பண்ணிட்டு மொத்த நிலாவையும் பிளாஸ்ட் பண்ணிட்டு இறந்துருவார். இங்கே அந்த 5000 இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அந்த பிளாஸ்டில் இருந்து நம்ம பூமியை இவங்க பாறை எதுவுமே படாத அளவுக்கு கொஞ்சம் தள்ளி சேஃபாக கொண்டு போயிடுவாங்க. எஸ்கேப் கேப்சூலில் இருந்த நம்ம ஹீரோவும் கண் கலங்கி பார்த்துக்கிட்டே அவன் பையனுக்கு இதை வீடியோ எடுத்து வச்சுட்டு அப்பா வரண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி சந்தோஷத்தில் உட்காந்துட்டு இருப்பான். என்ன ஆகுது, அடுத்தடுத்த வர வருஷங்களுக்கு இந்த டெக்னாலஜியில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. பூமியிலேருந்து புது வீட்டுக்கு போகிற பிளானை ரெடி பண்ணுறாங்க. 2075 ஜூபிட்டர் போயிடலாம், 2090 நெப்டியூன் கிராஸ் பண்ணிடலான்னு 1000 வருஷத்துக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே போட்டு வைக்கிறாங்க. அண்ட் இந்த பிளான் எல்லாம் நம்ம 550W தான் எல்லா முடிவும் எடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ 550W பற்றி என்னது 550Wவா அப்படின்னு கேட்க, ஆமாம் இந்த பேர் நல்லா இல்லைல்ல,
சரி, அத அப்படியே திருப்பி படி. நான் தான் மாஸ் அப்படின்னு சொல்லுது. அண்ட் அதே மாதிரி நம்ம டிஜிட்டல் லைஃப்ல இருக்க கம்பேனஸும் அவன் பொண்ணும் ஒரு ரூம்ல இருக்காங்க. ஆனா அவங்கள மாதிரி நிறைய க்ளோன்ஸ் அந்த ரூம்ல இருக்கு. அவங்க எல்லாம் 550W கம்ப்யூட்டரோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. மனிதர்களோட எல்லா பிஹேவியர்களையும் அனலைஸ் பண்ணி பூமி மனிதர்கள் இல்லைனா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த நிலாவோட இன்ஜினை வந்து இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி விட்டுருக்கோம். மனிதர்கள் உருவாக்கின ஏஐ தான் மனிதர்களுக்கு வந்து ஆபத்தாக போகுது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இந்த பார்ட்டை முடிச்சிருப்பாங்க. அப்புறம் மனிதர்கள் உருவாக்கின ஏஐ மனிதர்களை அழிச்சுதா என்னங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த செகண்ட் பார்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ப்ரீக்வல். ஸோ கைஸ், இதோட நம்ம படம் முடிஞ்சுது. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஆஃப் சினிமாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.